அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்கள். பெருமாள் தான், பெருமாளும் விஷ்ணு. பெருமாள்னா நின்று இருப்பார், விஷ்ணுனா படுத்திருப்பார். இவங்களை பிடிச்சிக்கணும், விஷ்ணு காயத்ரியெல்லாம் சொல்லணும். ரொம்ப அற்புதமான அமைப்பு ஏற்படும். காது மூக்கு தொண்டை வெர்டிகோ இதெல்லாம் தான் பார்த்துக்கணும். வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழைய கடன்லாம் செட்டில் ஆகிடும், ஆச்சரியமாக இருக்கும். புது கடன் வரும், அது புது கடனால் ஈஸியாக அடைக்க முடிய நிலமை வரும். அதே போல் இந்த வருஷம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு நாள் ஏதாவது இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருந்த நோய் பிரச்சனைக்கு சர்ஜரி கிர்ஜரி பண்ணிவிட்டு பக்காவாகிடுவீங்க, தெம்பாயிடுவீங்க. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும். வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும். யாருக்கு ஜவாப் ஜாமீன்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த காலத்தில் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை தான், ஆனால் நீங்கள் போய் குடிப்பீங்க. குறிப்பாக மற்றவங்க குடும்ப விஷயத்தில் உள்ளே போகாதீங்க, அப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு பஞ்சாயத்து வந்துடும், மன அழுத்தம் போயிடும். அதே சமயம் இந்த பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கும். பெற்றோர் பெரியோருடன் கோபதாபம்லாம் வரும். சொந்தக்காரங்க பொண்டாட்டியால் இல்லை கூட பிறந்தவங்கனால ஏதாவது வரும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க, அவங்கள தப்பாலாம் பேசுவீங்க. இந்த காலத்தில் கூடாது. தொலை தூரத்தில் இருந்தீங்கன்னா கூட பேரண்ட்ஸோட வீடியோ காலில் ரெகுலராக பேசணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சனி திருக்கணிதத்தின்படி மார்ச் மாதத்துலேருந்து மாற்றம் 11ல் வராரு சனி. ஸோ தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் நல்லா ஏற்றம் இருக்கும். பொசிஷன் டெவலப் ஆகிடும், அரசு கௌரவம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அற்புதமான அமைப்பு ஒன்று மாற்றி வரும். தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கு கூடும். வண்டி வாகனம் மாற்றம்லாம் கிடைக்கும். 2 வீலர்லேருந்து 4 வீலர் போகிறது இதெல்லாம் கிடைக்கும். உத்தியோகம், தொழில், இடம் மாற்றம், வீடு கட்டுறது, 2 ஃப்ளாட்ஸ்லேருந்து 3 பெட்ரூம் ஃப்ளாட் போகிறது, இல்லை இண்டிவிஜுவல் வீடு கட்டுறது. அந்த பகையாக இருந்திருப்பீங்க, அந்த சண்டை சச்சரவுலாம் மாறிடும். ஸோ இதெல்லாம் ஏற்றத்தை தரும்.